தாவீதின் ரகசிய யுத்தம். அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீசிடத்திற்கு திரும்பி வருவான். இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும்போது தாவீது யூதாவுடைய தென் திசையிலும் எராமியருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பான். இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயையாகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான். அவன் பெலிஸ்தரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான். ஆகீஸ் தாவீதை நம்பி, அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான், என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாயிருப்பான் என்பான். தாவீதும் அவருடைய மனுஷரும் சிக்லாகிலே குடியிருக்கிறார்கள். இது பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிறது. தாவீது சிக்லாகில் இருந்து கானானியர் மீது யுத்தம் பண்ண போகிறார். தாவீதுக்கு யுத்தத்திலே ஜெயம் உண்டாயிற்று. சிக்லாகிலிருந்து தாவீதும் அவருடைய மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போகிறார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது இவர்கள் மீது படையெடுத்து போனதற்கு காரணம் கூறப்படவில்லை. ஆயினும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். தான் படையெடுத்த சம்பவத்தை பற்றி தாவீது ஆகீசிடம் பொய் சொல்கிறார். பொய் சொன்னதற்குரிய தண்டனை தாவீதுக்கு கிடைக்கும். தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீசிடத்திற்கு திரும்பி வருவார். தாவீது தான் மேற்கொண்ட யுத்தங்களை பற்றி ஆகீசுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் தாவீது இந்த யுத்தங்களை ரகசியமாக நடத்துகிறார். ஆகீஸ் தாவீதிடம், இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர் என்று கேட்பான். தாவீதோ ஆகீசுக்கு உண்மையை சொல்ல மாட்டார். தாவீதும் அவருடைய மனுஷரும் கானானியர் மீது யுத்தம் பண்ணி அவர்களை கொள்ளையிடுவார்கள். ஆனாலும் தாவீது ஆகீசிடம், யூதாவுடைய தென் திசையிலும் எரேமியருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் போய் கொள்ளையடித்தோம் என்று சொல்லுவார். தன்னுடைய சொந்த தேசத்தில் போய் கொள்ளையடித்ததாக தாவீது ஆகீசிடம் போய் கூறுகிறார். இதனால் யூதாவின் ஜனங்கள் தாவீதை வெறுப்பார்கள் என்று ஆகீஸ் நினைப்பான் என்றும் ஆகீஸ் தன்னிடத்தில் பிரியமாய் இருப்பான் என்றும் தாவீது பொய் கூறுகிறார். தாவீதின் தந்திரம் உண்மையாயிற்று. ஆகீஸ் தாவீதை தன்னுடைய மெய்க்காவலனாக நியமிக்கிறான். தாவீது ஆகீசிடம் உண்மை பேசாமல் பொய் பேசுகிறார். அமலேக்கியரை அழிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். சவுல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவில்லை. கெசூரியர் கெஸ்ரியர் ஆகியோர் அமலேக்கியரின் பிரிவை சேர்ந்தவர்கள். தாவீது அமலேக்கியரை முற்றிலுமாய் அழிக்காமல் போனாலும் தாவீது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணுகிறார். ஆகையினால் தாவீது ஆகீசிடம் பொய் சொன்னாலும் இதில் தப்பிதம் ஒன்றும் இல்லை என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். தாவீது உண்மையை மறைக்கிறார். அவர் ஆகீசிடம் வேண்டுமென்றே பொய் சொல்லுகிறார். தான் பொய் சொல்லுவதற்கு ஆகீசுக்கு தெரிந்துவிடும் என்று நினைத்து தாவீது எந்த நாட்டை கொள்ளையிடுகிறாரோ அந்த நாட்டில் உள்ள புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடு வைக்காமல் அவர்களை கொன்று போடுகிறார். அவர்கள் உயிரோடு இருந்தால் தாவீது அமலேக்கியரை கொள்ளையிட்டார் என்பது ஆகீசுக்கு தெரிய வரும். ஆகையினால் தாவீது அங்கே உள்ள மனுஷரை எல்லாம் கொன்று போட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு வருவார். தாவீது இன்னபடி செய்தார் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயையாகிலும் உயிரோடு வைக்காதிருப்பார். தாவீது பெலிஸ்தரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வருகிறார். ஜனங்கள் ஆகீஸ் ராஜாவிடம் தன்னை பெற்ற செய்தியை கூறிவிடுவார்கள் என்றும்
ஆகீசிடம் தான் பொய் கூறியது வெளிப்பட்டு விடும் என்றும் நினைத்து தாவீது தான் யுத்தம் பண்ணிய தேசத்தில் இருந்த அனைவரையும் கொன்று போடுகிறார். கெசூரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து அவர்களை கொள்ளையிட்டதற்காக தாவீது வெட்கப்படவில்லை. ஜனங்களை உயிரோடு வைக்காமல் அவர்களை கொன்று போட்டதும் அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு வந்ததும் பாவமான செயல் என்று நினைத்து தாவீது அதை ஆகீசுக்கு சொல்லாமல் மறைக்கவில்லை. பெலிஸ்தரும் அமலேக்கியரும் சிநேகிதர்கள். அவர்களுக்கு இடையே சமாதான உடன்படிக்கை இருக்கிறது. தாவீது அமலேக்கியருக்கு விரோதமாக படையெடுத்து யுத்தம் பண்ணிய போது பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணியதற்கு சமம். இந்த சம்பவம் பெலிஸ்தருக்கு தெரிய வந்தால் தாவீதுக்கும் அவருடைய மனுஷருக்கும் ஆபத்து வரும். பெலிஸ்தர் தாவீதை கொன்று போடுவார்கள் அல்லது அவரையும் அவருடைய மனுஷரையும் சிக்லாக்கை விட்டு துரத்தி விடுவார்கள். தாவீது இப்போது பெலிஸ்தரின் ஆதரவில் இருக்கிறார். தாவீது அமலேக்கியரை கொள்ளையிட்டார் என்னும் செய்தி பெலிஸ்தருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தாவீது அமலேக்கியரை உயிரோடு வைக்காமல் கொன்று போடுகிறார். தாவீது அமலேக்கியரை கொன்று போட்டு அந்த சம்பவத்தை ஆகீசுக்கு சொல்லாமல் மறைப்பது மாத்திரமல்ல, அவர் ஆகீசிடம் பொய்யும் சொல்லுகிறார். தானும் தன்னுடைய மனுஷரும் யூதா தேசத்திலே கொள்ளையிட்டதாக தாவீது பொய் சொல்லுகிறார். யூதா தேசத்திற்கும் பெலிஸ்தருடைய தேசத்திற்கும் பகை இருக்கிறது. தாவீது யூதா தேசத்தை கொள்ளையிட்டதினால் யூதா தேசத்தார் தாவீதை பகைப்பார்கள் என்று நினைத்து ஆகீசும் சந்தோஷப்படுகிறார். யூதா தேசத்தாருக்கும் தாவீதுக்கும் இடையே உள்ள பகை அதிகரிப்பது பெலிஸ்தருக்கு நல்லது என்று ஆகீஸ் நினைக்கிறார். தாவீது ஆகீசிடம் சொல்லும் போது தானும் தன்னுடைய மனுஷரும் யூதாவுடைய தென் திசையிலும் எரேமியேலருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் போய் கொள்ளையிட்டோம் என்று சொல்லுகிறார். இது ஓரளவு உண்மையான வாக்கியம். அவர் யூதா தேசத்தின் தென் திசையில் உள்ள தேசங்களை கொள்ளையிட்டார். ஆனால் தாவீது தனக்கு சொன்ன வார்த்தையை ஆகீஸ் தப்பிதமாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. தாவீதும் அவருடைய மனுஷரும் யூதா தேசத்தின் தென் பகுதியில் கொள்ளையிட்டதாக ஆகீஸ் நினைக்கிறான். யூதா தேசத்தின் தென் பகுதியில் சீப் ஊரார் இருக்கிறார்கள். தாவீது சீப் ஊராரை கொள்ளையிட்டிருப்பார் என்று ஆகீஸ் நினைக்கிறான். சீப் ஊரார் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தாவீதோ யூதா தேசத்தின் தென் பகுதியில் யூதா தேசத்தாரை கொள்ளையிடவில்லை. அதற்கு பதிலாக தாவீதும் அவருடைய மனுஷரும் யூதாவுடைய தென் திசையில் உள்ள கெஸ்ரியரையும் அமலேக்கியரையும் கொள்ளையிட்டார்கள். அதுபோலவே தாவீது எரேமியேலருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் கொள்ளையிட்டோம் என்று சொல்லுகிற வாக்கியம் அவர்களுக்கு தென் திசையில் உள்ள யூதா தேசத்தாரை குறிக்கவில்லை. தாவீது சொல்லுவது அவர்களுக்கு தென் திசையில் உள்ள கானானியரை குறிக்கிறது. தாவீது பாதி உண்மையை மறைக்கிறார். காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் தாவீது சொல்லுவதை தப்பிதமாய் புரிந்து கொள்கிறார். ஆகீஸ் தாவீதை நம்புகிறார். தாவீது இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறார் என்று ஆகீஸ் நினைக்கிறான். தாவீதும் அவருடைய மனுஷரும் யூதா தேசத்தாரை கொள்ளையிட்டால் அவர்கள் தாவீதை வெறுப்பார்கள். ஆகையினால் தாவீது என்றென்றைக்கும் தன்னுடைய ஊழியக்காரனாய் இருப்பார் என்று ஆகீஸ் சொல்லுகிறான். ஆனால் தாவீதோ யூதா தேசத்தாரை கொள்ளையிடவில்லை. தாவீது கெசூரியரையும் கெஸ்ரியரையும் அமலேக்கியரையும் கொள்ளையிடுகிறார்.